ஐயோ, இந்த தருணத்துக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஐயோ, சிரிக்கிறாளே. நம்ம லவ் பண்ணி 3 மாசம் ஆகுது. 3 மாசம்தான் ஆச்சா? எனக்கு ஏதோ பல வருஷம் போன மாதிரியே ஒரு ஃபீலிங். நான் ரொம்ப லக்கி தெரியுமா? நீ என்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசுறதில்ல. எனக்கு எவ்வளோ உண்மையா இருக்க. அப்படியா சொல்ற? ஆமாம்மா, அப்படியேதான். அப்போ உன் இன்ஸ்டா பாஸ்வேர்ட் கேட்டா கொடுப்பியா? மயிரில் கொடுப்பாங்க. கொடுக்குறேன். பாத்தியா ஷாலினி, நான் சொல்லும்போது நம்மள இப்போ பாரு. நாங்கள் சொல்லும் போது நம்பனியா? இது அவன் கார் தானே, உள்ள ஒரு பொண்ணோட உட்காந்துருப்பான் பாரு. நான் கொஞ்சம் நல்லவன் எனக்கே தெரியும். இருந்தாலும் நீ சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிச்சைக்காரங்களுக்கு வேறு வேலையே இல்லை. சே, என்ன பண்ணுறது? நான் தர்ம பண்ணியே இந்த மாதிரி பழகிட்டேன்னா சடனாக மாற்றிக்க வேற முடியல. இந்த இவங்க வந்தாங்க. சார், கொஞ்சம் வெளியே வரீங்களா சார்? ஐயோ, பிச்சைக்காரி கூப்பிட்றான், நான் போயிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. தங்கச்சி கூட போயிட்டு வந்து இன்னைக்கு செத்தடா. யார் இவ? யாரு? இவளா? இவ வந்து அக்கா, தங்கச்சி, சித்தி, பெரியம்மா வகையில் சொந்தம் எனக்கு. ஆனால் என்ன முறந்தான். தங்கச்சி. யாருக்கு தங்கச்சி? யாருக்கு தங்கச்சி? ஐயோ, நான் தான் எனக்கே தங்கச்சி. எப்படி சமாளிக்கிறது? ஐயோ, இன்னைக்கு என்ன டே? ஏப்ரல் 1, அதனாலதான் உங்களை ஏமாத்துனேன். இவங்க எனக்கு தங்கச்சி. அடிச்சாண்டா அண்டல் பல்ட்டி. ஓஹோ, இப்ப புரியுதாமா எனக்கு இவ தங்கச்சின்னு? ஏன் மூஞ்ச பார்த்து பேச மாட்டேங்கிற? எப்படி பேசுவேன்? பேசினாதான் மாட்டிக்குவேனே. என்ன? ஒண்ணு இல்லையா? இவ தான் தங்கச்சியா இருப்பா போல. சரி வாரிஷ் போலாம். தங்கச்சி ஒரு தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கிறது அண்ணனோட பொறுப்பு. அதனால நான் முதல்ல தங்கச்சியை தான் விட்டுட்டு வருவேன். எவ்வளவு சமாளிக்க வேண்டியது இருக்கு. சரி, ஓகே. ஐயோ, தங்கச்சி அக்கா, ஒரு நிமிஷம். அக்கா, தங்கச்சியை விட்டுட்டு நான் பின்னாடியே வந்துடுறேன். நீ முன்னாடி போ, ஓகேவா? மிஸ் ஆயிட்டான் இன்னைக்கு. மாட்டுப்பலா, சரி முடிச்சு விட்டுறேன் எனக்கு நைட்டோட. என்ன வாழ்க்கை சார் இது? மச்சான், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுற, இன்னைக்கு ஓப்பன் பண்ணிடு. அப்படிங்கிற அப்போ ஓகே. என்னாலும் இன்னைக்கு சொல்லிட வேண்டியதான். ஏன் ஷாலினி? சொல்லுடா. மச்சான், என்னடா எலும்பே இந்த கடி கடிக்கிறா? நான் சொல்லப்பே அதே வெறியில என்னை கடிச்சா என்னடா பண்றது? ஏன்னா சொல்ல சாப்பிட்டுட்டு இருக்க ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஐயோ பாக்குறாளே, கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். மச்சான், நான் எனக்கு சொல்லிடலான் இருக்கேன்டா. இன்னைக்கு என்னாலும் விட மாட்டேன்டா. சூப்பர் மச்சான், எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சா? இப்போ சொல்ல போறேன் பாரு. ஆல் தி பெஸ்ட்ரா. எத்தனை நாள் சும்மாவே இருக்கிறது? சரி இருங்க, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். ஐயோ, பார்க்கும் போதே கல்யாணம் பண்ணிடணும்னு தோணுதே. எனக்கு உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற? ஆமாடி, எனக்கு உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்கு. ஆறு எவ்வளவு கியூட்டா இருக்கா. நீயும் தான் இருக்கே எறும்பு மாட்டில் இடி விழுந்த மாதிரி. ஏச்சு பாடி, டேய் அவளை அடிச்சு துரத்துறா. என்னடா கெத்தா சொல்லிட்ட? ஆம்பளை மாமா. எனக்கு தெரியும்டா நீ ஏமாத்தி போட்டேன்னு. நீ சரியான பொம்பளை பிடிக்க நான் போறேன்டா, போடா.
ஹாய் ஹாய் கோடி போ அப்படியே போயிரு. என் டார்லிங் வர டைம் ஆயிடுச்சு. கோதல் கொட்டையை வச்சு காதல் கோட்டையை கட்ட போ. ஐயோ வெக்கப்படுறாடா என்னை பார்த்து. அனோ உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால அவளை இப்போதான் அடிச்சு துரத்தி விட்டேன். இப்போ நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம். என்ன சொல்ற? அண்ணா என்ன சொல்றீங்க? நான் உங்க ஃப்ரெண்டை தான் லவ் பண்றேன். ஓ அப்படியா? சரி சரி. இவனையா? ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். சினுங்குறானே. ச்சே, இவங்க 2 பேர் தான் காதல் பண்றாங்க நம்மளுக்கு தெரியாம போச்சு. இது நம்மளுக்கு தெரியாம அவன் நம்மளுக்கு தான் கை காட்டுறான்னு நினைச்சு பர்ஃபார்ம் வேற ஹெவியா பண்ணிட்டேன். நான் கிட்ட போச்சா? அண்ணா உங்களால தானே நாங்க 2 பேரும் சேர்ந்தோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணாவா? ஆமாண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. என்ன நடக்குதுங்க? பாய் அண்ணா. பாய் அண்ணா. பாய். என்னடா நாட்டாட்ட சொல்லிட்டு இருக்கேன். அட பாவிங்களா, என்னடா நடக்குதுங்க? நான் இவளை கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா இவ அவனை கரெக்ட் பண்ணி நம்மள மாமா வாக்கிட்டு போயிட்டாங்க. இது தெரியாம நம்மளால தலையில அடிச்சு அமுச்சு விட்டோமே. ஐயோ, அப்ப கடைசி வரைக்கும் வெறுதட்ட தான் நக்கிட்டு இருக்கணுமா? ஐயோ, இப்ப போய் அவ காலில் விழணுமா? டார்லிங் டார்லிங். அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு உனக்கு தெரியுமா? அவன் உன்னைய மட்டும் லவ் பண்ணல, இன்னொரு பொண்ணையும் சேர்த்து லவ் பண்ணிட்டு இருக்கான். எப்பதான் நீ புரிஞ்சுக்க போற? அவன் இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான். நீ அவனை உண்மையா லவ் பண்ற மாதிரி அவனை உண்மையா லவ் பண்ணல. எங்க மேல நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, நீயே நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஐயோ வீடு வேற வந்துருச்சே. சரி பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கோ. பாய். ஐயோ இவளை விட்டு போக மனசே வரலையே. என்ன சரி அப்புறம் பேசிக்குவோம். ஹலோ ஹலோ, டேய் மச்சான், உன் ஆள்கிட்ட எங்க போய் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்கடா. மச்சான் என்ன கொஞ்சம் விட்டா செத்துருவா, சீக்கிரம் கிளம்பி வாடா இங்க. ஏதா சொல்றேன். ஒரு நிமிஷம் நான் வரேன். இவனுங்களா எவ்வளோ அடிச்சாலும் திரும்ப மாட்டேங்கிறானுங்களே. எத்தனை டைம் தான் சொல்றது உனக்கு? விட்றா, நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. அவளே பட்டு திருந்துட்டோம். டெய்லி ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான். அவனை போய் நம்பிட்டு இருக்க நீ. இருங்கடா இன்னைக்கு ஒழிச்சு அவனே போடுறான். கட்டிட்டாலும் அப்பதான் புத்தி வரும் உனக்கு. என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? ஷாலினி இவன் தான். சொல்லுடா, இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல்னு. ஆமா ஆமா. ஏப்ரல் ஃபுல்லா? இல்லையா ஏப்ரல் ஃபுல் தானே. செத்தடா. ஏப்ரல் ஃபுல்லே தான். இந்த உலகத்துல இவர் தான்மா நல்லவரு. ஆமா ஏப்ரல் ஃபுல்லே தான். வேற ஏதாவது சொல்லுமா அண்ணே? இவங்களுக்கு எஸ்கே அதிகமாயிடுச்சு. நான் பேசிட்டு வரேன். குத்தமர்னு ஒரு செலவைமா. ஆப்பிள் பூலா இவங்கிட்டலாம் பேசாதம்மா. இவங்கெல்லாம் பேட் பாய்ஸ். என்ற கொன்ற மேல நம்பிக்கை இருக்குது. இந்த நாய்ங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இந்த நாய்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. பேசிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் போதுப்பா. ஏன்டா நாய்ங்களா? நான் இல்லாத போது அவகிட்ட உங்களுக்கு என்னடா பேச்சு? ஓ கிடைச்சா என்னை பத்தி எல்லாம் சொல்லி விட்டுருணும் இல்ல? இன்னொரு டைம் அவகிட்ட என்னை பத்தி ஏதாவது சொல்றத பார்த்தேன் புதைச்சே போடுவேன். சாரி பாஸ், நாங்க இனிமேட்டு உங்க வழியில் வரமாட்டோம். இனிமே உங்க பக்கமே வரமாட்டோம். இன்னும் ஒரு டைம் சொல்லி பாருங்கடா. இன்னும் சாவை என் கையில தான். தலை தனியா கால் தனியா பிரிச்சு வச்சிடறேன். இவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன். இவனை பத்தி வேற விதமா பேசுவான். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? என்னடா எங்கேயும் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்ட போல? ஆமாடா, ஜிம் போகணும்ல, அதான் ரன்னிங் ஓட்டிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு. ஓ ஓகே ஓகே. எதுக்கு இதெல்லாம் கேட்குறான்? என்னடா ஜாலியா இருக்க போல? ஆமாடா, நாளைக்கு எங்கள் 2 பேத்துக்கும் செகண்ட் ஆனிவர்சரி. அதான். என்னடா கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள ஆனிவர்சரியா? வெக்கப்பட வைக்காதடா. ஹலோ. ஐயோ ஐயோ அட எப்போ? ஐயோ இது கேட்டாலே செத்துருவானே அவன். ஐயோ இதெல்லாம் சொல்ல முடியாது அவன்கிட்ட. இது கேட்டாலே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருவானே. ஐயோ சரி சொல்லி பார்க்குறேன். சொல்லி பார்க்குறியா? மச்சான். டேய் என்னடா ஆச்சு? மச்சான் உன் ஆளு. என் ஆளுக்கு மச்சான் பரவாயில்ல சொல்லிடு. ஓகே தானே? ஓகேடா. டேய் என்னடா ஓகே? என்னடா ஆச்சு சொல்றா. மச்சான் உன் ஆளு வேற பையன் கூட சுத்திட்டு இருக்காடா. ஓஹோ, வேற போய் சுத்துறாடா. என்னடா சொல்ற? ஐயோ ஐயோ மச்சான் உனக்கு எதுவுமே தெரியாதுடா. அவ உனக்கு தெரியாம வேற ஒரு பையன் கூட சுத்துறாடா. மச்சான்
நாங்கள் சொன்னால் நீ நம்ப மாட்டேன். நீ வேணா ஃபோன் பண்ணி பாரு, அவள் கண்டிப்பாக வெளியே இருக்குன்னு தான் சொல்லுவா. ஏடா 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றீங்க. இருங்கடா. வேலைக்கு போயிடுவேன். ஐயோ. அந்த கரும தேடுறா. எடுத்து தொலைகிறேன். இவனுங்க நம்பலாமா வேணாமா எதுக்கும் நம்மளே செக் பண்ணி இந்த கரும வேற. ஹலோ, எங்கடி இருக்க? வெளியேதான். என்னடி சொல்ற? இருடி வர. டேய் வாங்கடா போலாம். இவனை வச்சுக்கிட்டு வண்டி எடுத்துறாதரா. அள்ளி உட்காரா டேய். மச்சான் நான் ஃபோன் பண்ணல, சத்தியமாக அவதான்டா. இப்போ தான் ஃபோன் பண்ணா. டே போடா. டேய் வாங்கடா போலாம் டேக்குன்னு. டேய் டிச்சில் விட்டுறாதரா. நீ கேள்றா டக்குன்னு கேள்றா. நேத்து எந்த பையன் கூட சுத்தின? ஏய் இல்லடா, நான் இந்த பையன் கூட சுத்தினேன். ஏய் பேசாத வாயமுறி. எனக்கு தெரியும்டி நீ ஃபோன் பேசும் போதெல்லாம் யார்ட்டையோ பேசிட்டு தான் இருந்தேன்ட்டு. கேட்டா எங்க அம்மா கிட்ட என்கிட்டே கதை விடுவேன். சே என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே சொன்னாங்கடி. இவங்க தான் நான் நம்ப மாட்டேன். சே எல்லாம் என்னையும் சொல்லணும். இனிமேட்டு என் மூஞ்சிலே முடிக்காத. போயிரு ஒழுங்கு மரியாதையா. என்னை இவ்ளோ கேவலமா நினைச்சிட்ட. இனி நீயே பேசினாலும் நான் பேச மாட்டேன்டா. மூடி போடி. டேய் ஏடா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? மூடி தெரிஞ்சு வாங்கடா. நீங்க பண்ணாருங்க. மச்சான் நாங்கள் ஒரு உண்மை சொல்லணும்டா வந்துட்டு. என்ன அளவு? என்ன மச்சான் நல்ல பொண்ணு சந்தேகப்பட்டியாடா? மச்சான் உங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்க நாங்கள் போட்ட பிளான் தாண்டா இது. என்ன பிளானு? என்னடா சொல்றீங்க? பின்னா எங்களை நீ மட்டும் தான் கமிட்டடு, எங்களாம் வேறு ஏரியாதா தான் பிரித்து விட்டோம். சாரி மச்சான்.